இல்ல ஆக்சுவலா டிடிவியுமே இன்னைக்கு அவங்க குடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 3 முறை வந்து அதிமுக வந்து முதல்வரா இருந்தவரு. அவர் எப்படி வந்து திமுகலயோ வேற ஏதோ ஒரு கட்சியிலயும் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லங்கிற மாரி அவர் சொல்லியிருக்காரு. ஆமா. அதானே உண்ம. மத்தவன் போறது வேற. உங்கள முதலமைச்சர் பதவியில வச்சு அழகு பார்த்தாங்க. அப்புறம் நீங்க எங்கே போன ஒழுங்கா இதுவாவே இந்த பொதுக்குழு நடக்கும்போதே அவங்க 2 ஆப்ஷன் குடுத்தாங்க. துணை பொதுச் செயலாளர், இல்ல பொருளாளர். ஏதாவது ஒண்ணு நில்லுங்கன்னாங்க. உங்களுக்கு குடுக்குறோம். செகண்ட் லெவல் பொசிஷன் குடுக்குறோம். அப்ப அவர் முதல்வன் துணை இருந்துட்டு போயேன். என்ன கெட்டு போகுது? ஆனா திமிரு எடுத்து போய், ஒண்ணும் இல்லாம போய் இப்படி சுத்திக்கின்னு இருக்காரு. அதனால ஓபிஎஸ் எங்கேயும் போ முடியாது. இதோ இன்னைக்கு கிருஷ்ணசாமி கூட சொல்ட்டாரு. நான் எப்போங்க என்டிஏ விட்டு போறேன்னு சொன்னேன்ட்டாப்ல. ஓ! இது நல்லா இருக்குதே. இந்த கதை வேற மாரி இருக்குதே. அப்படின்னு. இப்படி தான் பேசுவாங்க. நாளைக்கு பிரேமலதா தான் சொல்லுவாங்க. நான் எப்போ சொன்னேன்? சொல்லவே நான் இல்ல. அண்ணன் எடப்பாடி கரத்தை வலுப்படுத்துவேன் என்று தானே ஆரம்பத்தில சொன்னேன். நீங்க 2024 தேர்தல்ல பார்த்தீங்கன்னா, நான் பல இது பேசியிருப்பேனே. நான் எப்போ சொன்னேன்? இல்லைங்க நீ முடிவெடுக்கிறேன்னு சொன்னீங்களா? ஆமா முடிவெடுக்கிறேன்னேன். என்டிஏ வர்றதுக்கு முடிவெடுக்கிறேன்னேன். இல்ல நீ அன்னைக்கு சொல்றேன்னு சொன்னீங்க. அப்புறமா நீங்க சொல்லவே இல்ல. உங்கள்ட்டலாம் உடனே சொல்றேன் நான். முடிவெடுத்தா உங்கள கூப்பிட்டு சொல்றேன்னேன்ல. கண்டிப்பா. அப்புறம் என்ன? நீங்க ஏன் பதட்டப்படுறீங்க? அந்த மாரி யார் வெயிட்டா கவனிக்கிறாங்களோ, அவங்கள்ட்ட தான்ற ஒரு முடிவு எடுத்துட்டாங்க.